நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சக்கரம் இணையதள தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். சென்னை நங்கநல்லூரில் 19வது தெருவில் குரு சரவணா அபார்ட்மெண்டில் இருந்து வரும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி அவர்களை காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் ஏ நாகராஜன். நான் முன்னாள் தொழிற்சங்க தலைவர். சென்னை விமான நிலையத்தில் 38 வருஷங்களாக வயது ஓய்வு பெற்ற ஒரு தொழிற்சங்க தலைவர். ஐயா, இங்கே நான் நங்கநல்லூரில் 19வது தெருவில் வசிக்கும் ஐயா லட்சுமி நரசிம்மர் ஐயா அவர்களை நான் கேள்விப்பட்டு இதற்கு முன்னாலும் நான் நிறைய வாட்டி அவரை பார்த்துருக்கேன், சேவிச்சிருக்கேன். அவருடைய அருளால் நல்ல சுபிட்சமாக நான் அந்த வாழ்க்கை முன்னேறி கொண்டு போய்கிறேன். அதன் அடிப்படையில் ஐயா அவர்கள் லட்சுமி நரசிம்ம அவர்கள் அருள்வாக்கு சொன்னாலும் நல்ல கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கும் நன்மையை பயக்கும் வகையில் அருள்வாக்கு அமைந்துள்ளதால் அவரை காணுவதற்காக நானும் வந்திருக்கிறேன். அவருடைய நல்ல செய்தியை கேட்பதற்காகவும் அப்பப்போ அவரை சேவிச்சுட்டு அதை வணங்கிட்டு போகிறதுனால எனக்கு நல்லதே நடக்குது. வணக்கம் சுவாமிகள். இந்த அருள் வாக்கு சொல்கிறது விஷயமா உங்களை பார்க்க வந்துருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அருள் வாக்கு நான் 15 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நங்கநல்லூர் பகுதியில் ஒரு சில பேருக்குலாம் தெரியும். தெரிய வரும்போது ஒரு சில பேருக்கு நல்லது நடந்திருக்கு. நடக்கும்போது ஒரு பையன், காலேஜ் பையன் அவன் அடிக்கடி கேட்டுட்டு பசங்களை அழைச்சி எல்லாம் கேட்டுருந்தான். எல்லா பசங்களும் நல்ல மார்க் இருக்குது, நல்ல இதாக இருக்குது. இதை அந்த பையன் ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு வேண்டுகோளாக வைக்கான்.
என்னென்னா நீங்கள் வந்து எல்லாருக்கும் கஷ்டப்படுறா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அருள்வாக்க சொல்லி எல்லாருக்கும் வந்து ஒரு நிவர்த்தி கொடுக்கணும், ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் வந்து திறக்கலை. அப்புறம் பெருமாள் உத்தரவு ஆகி ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறம் ஹைகிரியர் கோவில், இந்த நகரில் ஹைகிரியர் கோவிலில் பேனர் போட்டு அவர் வந்து வாக்கு சொல்லி கொடுத்து அப்பயே வந்து நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க. அது வந்து இப்போ வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் வந்து பெரிய பெருமாளை வந்து கல்யாணம் விட்டுறவங்க அளவுக்கு பெருமாள் இது பண்ணி விசேஷம் பண்ணி நம்ம பண்ணிட்டுருக்கோம். என்னோடய பூர்வீகம் காஞ்சிபுரம். எல்லாமே நான் காஞ்சிபுரத்தில் தான் படிச்சுது எல்லாமே. அது எங்கள் அப்பாவும் காஞ்சிபுரம்னா 60 வருஷமாக அங்கே மேலே இருந்து இது பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து நான் வரலாற்று பெருமாள் கோவில்கிட்ட இருந்து வசித்து வந்தோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப இஷ்டம். அப்பயே பெருமாள் கிட்ட அப்பயே சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையில் ₹1 கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வந்து நல்ல ஊதியம் வரும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கேன். அப்போ எனக்கு எதுவும் தெரியாது. பட் கையில் கொடுத்தோம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் போகும்போது பூஜை அதிகமாக போகும்போது தியானம் பெருமாளை வந்து மெடிடேஷன் தியானம் பண்ணும்போது அப்படியே பெருமாள் வந்து வாக்கு சொல்ல ஆரம்பித்தேன். இதை வந்து இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்து மற்றபடி நான் வந்து வாக்கு சொல்ல ஆரம்பித்து எல்லாருக்கும் நன்மைகள். இது வரைக்கும் நான் சொன்னது வந்து குறைஞ்சபட்சம் இந்த 15 வருஷத்தில் ஒரு நான் 6000 பேருக்கு மேலே சொல்லியிருப்பேன். நல்ல சக்ஸஸ் ஆனது எல்லாருக்கும் சக்ஸஸ் தான். இது வரைக்கும் எனக்கு ஒரு இதுவும் மைனஸாக வரல இது வரைக்கும். அதனால் வந்து அதே மாதிரி பெருமாள் வந்து இது வந்து ஒரு கைங்கரிய சபா அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி அது மூலிமா நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. 9ஆம் தேதி லட்சுமி நரசிம்மர் திருக்கல்யாணம் நடக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இது நல்ல கேள்வி. இது எல்லாரும் தெரிஞ்ச வேண்டிய கேள்வி தான். இது திருக்கல்யாணம், தெய்வ திருக்கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம். அந்த குடுப்பனை இருந்து புண்ணியம் இருந்தால் தான் எனக்கு திருக்கல்யாணம் பண்ணுறதுக்கு முடியும், கலந்துக்கவும் முடியும். இந்த திருக்கல்யாணம் என்பது என்னென்னா, கல்யாணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பிறக்காதவர்கள் இதெல்லாம் திருக்கல்யாணத்தில் வந்து கலந்துட்டு வேண்டிட்டு இது பண்ணால் நிச்சயமாக பலன் உண்டு. திருக்கல்யாணத்தின் போது என்னென்னா பிறப்பாது, அபிஷேகம், நரசிம்மர் ஹோமம் எல்லாம் நடக்கும். நரசிம்மர் ஹோமத்தில் கலந்துட்டா சகல வியாதியும் தீரும், பயம்னா நீங்கும் என்பது ஐதீகம். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்களை வந்து அழைத்து கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அருள்வாக்கு சொல்லுவீங்களா? எல்லாமே பெருமாள் தான். பெருமாள் உத்தரவு கேட்டு தான் நான் வந்து கிளம்புவேன். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு அழைக்கும் போய் இது வரைக்கும் நான் சொன்னது இல்லை. ஏன்னா சன்னிதானத்தை சொல்கிறதுக்கும் ஒரு வீட்டில் சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, புரியுதா? அதனால் சன்னிதானத்தை சொல்லும்போது பவர் அதிகம், சொல்லும்போது டக்குன்னு பவர் அதிகம். அதனால் சன்னிதானத்தை தவிர நான் எங்கேயும் வாக்கு சொல்கிறது இல்லை. அருள்வாக்கு எந்த டயத்தில் சொல்லுவீங்க? மக்கள் வந்து உங்களை எந்த டயத்தில் பார்க்கலாம்? முதல்ல வந்து நான் சன்னதி டைமிங் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அருள்வாக்கு டைமிங் சொல்ல முடியாது. சன்னதி டைமிங் 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு விஸ்வரூபம், பெருமாள் விஸ்வரூபம் ஆகி 10:30லேருந்து 1 மணி வரைக்கும் அருள்வாக்கு சொல்லலாம், புரியுதா? டைமிங். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிறது அப்படின்னும் போது 9:30லேருந்து 1:30 வரைக்கும் தான் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும், புரியுதா? மித்த நாளில் ஆள் இருக்க மாட்டான், அதனால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது. அருள்வாக்கு நேரம் அப்படின்றது காலையில் மட்டும்தான் 10:30லேருந்து 1 மணி வரைக்கும் சொல்லப்படுகிறது. அட்ரஸ் தெரியல, நாங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் வலைத்தளத்தில் லட்சுமி நரசிம்மர் அருள்வாக்குன்னு போடுங்க, அட்ரஸ் க்ளீனாக இங்கே வந்துடும் என்பதை மதிக்கணும். அதாவது சாயங்கால பூஜை பார்க்கணும், சாயந்தரம் பூஜை பார்க்கணும் அப்படின்னா 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பூஜை நடக்கும், பார்க்கலாம். ஆனால் வாக்கு கிடையாது, வெறும் பூஜை மட்டும்தான் நடக்கும். மேலும் ஒரு
அறிவிப்பு என்னவென்றால் எல்லாருக்கும் நம்பர் தெரியணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்பர் 9894456800 இந்த நம்பருக்கு, அலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வந்து என் அட்ரஸ் வந்து 10/44 குரு சரவணா அப்பார்ட்மெண்ட் S3 19வது தெருவு நாங்கநல்லூரில் லட்சுமி நரசிம்மர் சன்னதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய சக்கரன் டிவி இடையதள தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றி. கம்மியான நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி சிறப்பான மாணவர்களை கேட்டெடுப்பதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வைரமணி.